வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெட்ரோ மூவி ரிவ்யூ. கங்குவா படத்துக்கு அப்புறமா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஆவலா காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம்னா அது ரெட்ரோ தான். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் உடைய டைரக்ஷன் வரையா. ஸோ கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேருடைய காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ட்ரெய்லரே இப்படி இருக்குது, அப்போ படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு தான் இன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்க போயிருப்பாங்க. அதை நம்பி தான் நானும் தியேட்டருக்கு போனேன். அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு படம் உண்மையிலேயே வேற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த மாதிரி அப்படிங்கிறத போக போக சொல்றேன். வெல்கம். அண்ட் படத்துல சூர்யா, பூஜா ஹெஜ், ஜோஜு ஜார்ஜ், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே கொடுத்த கேரக்டர் நீட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சூர்யா பத்தி சொல்லி ஆகணும். நடிப்புல மனுஷன் மிரட்டி விட்டுருந்தாப்புல. அண்ட் எஸ்பெஷலி இந்த படம் முழுக்க நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி தான் கார்த்திக் சுப்புராஜோட படமே. இந்த படமும் டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் சொல்லிட்டு எல்லாமே 100 out of 100 கொடுக்குற அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. எஸ்பெஷலி நம்ம சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் மியூசிக் வேற மாதிரிங்க. படத்துக்கு உயிர் கொடுத்ததே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சொல்லலாம். அண்ட் குறிப்பா அந்த கனிமா சாங், எல்லா சாங்கையும் விட அந்த கனிமா சாங் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. சரி, படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்துக்கு பல லைனை போட்டு வச்சிருக்காப்புல. ஸ்டார்டிங்ல சூர்யாவை தத்தெடுத்து தான் வளர்ப்பாங்க. சூர்யாவுக்கு சிரிப்பே வராது. சிரிப்புனா என்னன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த தத்தெடுத்த அப்பா வந்து கொஞ்சம் ரவுடி அப்படிங்கிறதுனால இவருமே ரவுடிசம் பண்ணிட்டு தான் இருப்பாப்புல. ஒரு ஸ்டேஜில் லவ் பண்ண பொண்ணுக்காக இந்த ரவுடிசத்தெல்லாம் விட்டுறலான்னு முடிவு பண்ணாலும் விட்டா நம்மளை போட்டுருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பல கோடி மதிப்புள்ள கோல்டு ஃபிஷ்ஷை ஒளிச்சு வச்சிருவார். அந்த கோல்டு ஃபிஷ்னா என்ன அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸாக கொண்டு போவாங்க. அதை நீங்களுமே சஸ்பென்ஸாக தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லவ் பண்ண பொண்ணுக்காக இதிலிருந்து வெளியே வரணும், சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாப்புல. அவரால் முடியாது. ஸோ கடைசியாக அந்த கோவத்தெல்லாம் விட்டாரா, இதுலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுது. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர் ஸ்டைல்ல ஒரு புது ஃபார்மேட்டை தமிழ் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாப்புல. பழைய பாட்டை எடுத்து மறுபடியும் எடுத்து போட்டா மக்கள்லாம் என்ஜாய் பண்றாங்க. படத்துக்கு நடுவில் ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் வச்சு அதையும் என்ஜாய் பண்றாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு 100 பேர் 200 பேர் குமிச்சு வச்சா அதையும் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்ற டைரக்டர்ஸ்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. சரி ரைட்டு, நம்மளும் பண்ணுவோம்னு இப்போ வர எல்லா படத்துலையும் அதே பண்ணி பண்ணி பார்க்குற நமக்கு சலிப்பாய் போகுது. சிறப்பான தரமான சம்பவம் இனி பார்ப்பீங்கடா. அண்ட் இந்த படத்துலையுமே ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்க தான் செய்யுது. கனிமா சாங்கில் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் அந்த ஷாட் போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளேயே டான்ஸு, ஃபைட்டுன்னு எல்லாமே இருக்கும். இதில் வந்து எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் சொதப்பினாலும், ஃபைட்டர்ஸ் சொதப்பினா கூட மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் போகணும். இதில் பயங்கர எஃபர்ட்டே கேமரா ஒர்க்கு தான். கீழே ஒரு பக்கம் போவாங்க, திரும்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஷூட் பண்ணுவாங்க. இது எல்லாமே சிங்கிள் டேக்ல கவர் பண்றதுன்றது ரொம்ப பயங்கர எஃபோர்ட் போட்டு தான் பண்ணணும். உண்மையிலேயே அந்த எஃபோர்ட்டுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய படத்துல சிங்கிள் ஷாட்ஸ்லாம் வைப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நாங்களும் அந்த சிங்கிள் ஷாட்டை ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா வச்ச மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் படத்துடைய ஹீரோயின் பூஜா ஹெஜ் வழக்கம் போல அவங்களுமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பின்னி படல் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. பட் பூஜா ஹெஜ் உடைய கலர் என்ன இந்த படத்துல? கருப்பா, மாநிறமா, வெள்ளையா? ஏன்னா திடீர்னு பார்த்தா கருப்பா காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா மாநிறமா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்க. இப்படியே 3 கலர்லையும் சுத்திட்டு இருக்காங்க. டேய், அப்ப இந்த பொண்ணுக்கு கலர் தான் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டினியூட்டியே இல்லாம இஷ்டத்துக்கு காமிச்சிட்டு இருந்தாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும். அண்ட் கார்த்திக் சுப்புராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டோரியை யோசிச்சு வச்சிருக்காப்புல. பட் அவர் யோசிச்ச ஸ்டோரியை ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவே பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா படம் ஒரு இடத்துல நிற்கல, அப்படியே டிராவல் பண்ணி அங்கே இங்கேன்னு போய்கிட்டே இருக்குது. போகிற இடத்துலலாம் சூர்யா வந்து கோவக்காரங்கிறதால சண்டை போட்டுக்கிட்டே இருக்காப்புல. படத்தில் ஒரு 4-5 சண்டை இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஆனால் சண்டையில் ஒரு படத்தை வச்சிருந்தா அது எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படத்தையே எடுத்து வச்சிருக்காப்புல. படம் முழுக்க ஸ்டண்ட் மாஸ்டருக்கு தான் பயங்கரமான வேலை இருந்திருக்கும் போல. ஏன்னா படம் ஆரம்பிச்சது வந்து படம் முடிகிற வரைக்கும் சண்டை தான் போய்கிட்டே இருக்கு.
இதுக்கு நடுவில் அங்கே ஜெயிலில் இருக்கும்போது ஒரு புது கலையை கற்றுப்பாப்புல, 2 குச்சியை வச்சு சண்டை போடுற மாதிரி. சரி, அதையாச்சும் பயங்கர பில்டப்பாக காட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தா பில்டப்லாம் பயங்கரமாக தான் கொடுத்தாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த 2 குச்சியை வச்சு போட்ட சண்டையை விட வெறுங்கையில் போட்ட சண்டையே பெட்டராக இருக்குன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்கடா. அண்ட் முக்கியமா ஜெயராம் அந்த மனுஷனெல்லாம் என்ன சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. ஏன்னா கெட்டப்பாவே முதல்ல அவரை கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு வேரியேஷன் காமிச்சிருந்தாப்புல. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லவே தேவையில்ல, மிரட்டி விட்டுருந்தாப்புல. பட் அவருடைய கேரக்டருமே என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்தோம்ன்றதே மறந்து முழு சமையல்காரனா சுத்திட்டு இருக்கான் பாருன்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதுல இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அப்படி ஆக்கி வச்சிருந்தாங்க. நாளை ஊரே கைகுட்டி அண்ட் படத்துல வில்லனுக்கு பஞ்சமே கிடையாது. சுத்தி எவனை கேட்டாலும் வில்லன் தான் சொல்றாங்க. சூர்யாவுடைய அப்பா ஒரு பக்கம் வில்லன், சூர்யா அப்பாவுக்கு மேல ஒரு வில்லன் இருக்காப்புல, இன்னொரு சைடுல இன்னொரு வில்லன் வரான், அவனுக்கு மேல ஒரு வில்லன், அவனுக்கு மேல ஒரு வில்லன், அந்த வில்லனுக்கு அப்பே ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பட்டாளமா தான் சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இதுல மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பில்டப்லாம் கொடுப்பாங்க. சரி ரைட், யாரோ பெருசா இவனையே காட்ட போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கும்போது யாரா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். பார்த்தா காமிச்சிட்டாங்க, ஓ இவன் தான் அந்த மெயின் வில்லனா, இவனுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த இடத்துல ஒரு தெரிஞ்ச மூஞ்சியோ இல்ல கொடுத்த பில்டப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளையோ போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. சரி, எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். படம் எப்படி இருந்தாலும் கடைசியில கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தா கூட சரி, படம் அப்படி இப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம். ஆனா இங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் எவனை கொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவனை மட்டும் தூக்கி ஓரமா வச்சுட்டு சுத்தி இருக்கிற அம்புட்டு பேரையும் கொண்டுட்டு பாத்தியா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சிரிச்சிட்டேன், எதுவுமே சரியாவில்லை. அதை விட கடைசியில தியேட்டரே சிரிப்பா சிரிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான காமெடியை போட்டு முடிச்சாச்சு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே டாப் நாட்ச். மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான், இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. படத்துல லாஜிக் சுத்தமா கிடையாது. எக்கச்சக்கமான எமோஷன்ஸா ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எதுவுமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ண மாதிரி தெரியல. படத்துல எக்கச்சக்கமான சண்டை, படம் ரொம்ப லென்த், எப்படா முடியுங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான் இந்த ரெட்ரோ. கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட இருந்து சத்தியமா இப்படிப்பட்ட ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஓவரால் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள். யாருக்கெல்லாம் ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் இதுக்கப்புறம் தான் படம் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் படம் பார்த்தவங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். தாளதான் இந்த ரெட்ரோ படத்துடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பத்தினா உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.